வணக்கம் நண்பர்களை. திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல உப்பு கூட மாத்தக்கூடிய ஃபங்க்ஷன்ல நம்ம திருக்கு வந்து காஞ்சனாவோட உண்மையான முகம் தெரிஞ்சு வேண்டாம் வெறுப்பா அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து நம்ம அம்பிகாவை இழுத்துட்டு போறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம கண்ணீர் மல்க நம்ம காஞ்சனா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அம்பிகாட்ட. என்னை மன்னிச்சிரு அம்பிகா, நான் வந்து தெரியாம இப்படி எல்லாம் தப்பி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, உங்க பையன் வந்து என் பொண்ணு கழுத்துல வந்து தாலியை கெட்டணும் அப்படின்னு வந்து கையெடுத்து காஞ்சனா மன்னிப்பு கேட்டு வந்து நம்ம அம்பிகாவும் திருவும் மனசு மாதிரி வந்து ஸ்டேஜுக்கு வராங்க. வந்தவங்க உப்பு கூட மாற்றக்கூடிய ஃபங்க்ஷனை வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் உப்பு கூடைய நம்ம அம்பிகா கையால் வந்து மாற்ற நிற்க நேரத்தில் நம்ம காஞ்சனாக்க கண்ணில் வந்து நம்ம மகா வந்து அவங்க தோட காணலை அப்படின்னு வந்து கடவுளே என் தோடு கிடைக்கணும் அப்படின்னு வந்து கண்ணீர் விட்டு மல்கிட்டு நிற்கிறது வந்து கண்ணில் படுது. என்ன இவளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிர்ச்சியில் மகாவை பார்த்து இவ என்ன போகலையா இங்கேருந்து அப்படின்னு வந்து கோபத்தில் உப்பு கூடையை தூக்கி கீழே போடுறாங்கங்க. அதோட பார்த்தோன்னா என்ன இது கெட்ட சகுனம் ஆச்ச, உப்பு கூட கை நழுவி கீழே விழுந்துட்டே அப்படின்னு வந்து அந்த இடத்துல எல்லாரும் அதிர்ந்து போகிறாங்க. காஞ்சனா என்ன இந்த மகாவால் இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதிகள் அங்கே வைக்கிறாங்க நம்ம காஞ்சனா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் வந்து நம்ம திருவுக்கு காஞ்சனா அத்தையோட உண்மையான முகம் தெரியுது. எங்கள் அம்மாவை வேண்டும்னே 20 வருஷமாக வந்து பழி வாங்கக்கூடிய திட்டம் உங்களுக்கு என்ன முடியலை, நல்லாவே தெரியுது. எங்கள் அம்மா தான் முக்கியம், எங்கள் அம்மா இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் எனக்கு தேவையில்லை, வாமா கிளம்பலாம் அப்படின்னு வந்து நம்ம அம்பிகாவோட கையை பிடிச்சிக்கிட்டு திரு படக்குன்னு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தாத்தா அதிர்ச்சியில் காஞ்சனா வந்து நீ என்ன திருந்தவே இல்லையா, 20 வருஷமா நீ அம்பிகா மேலே உள்ள பகையை அப்படியே வச்சிருக்கேன்னா கண்டிப்பாக திருவை வந்து உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கும் அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவிக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா வேற வழி இல்லை, இப்போ அம்பிகாவுக்கு காலை கையை பிடிச்சியாது மன்னிப்பு கேட்டதான் இந்த திரு இந்த ஃபங்க்ஷனில் நம்மளை வந்து நடத்த விடுவான் அப்படின்னு வந்து இந்த கல்யாணம் நடக்கணும். திரு நல்லவன், அவன் வந்து கண்டிப்பாக என் பொண்ணும் விரும்பியிருக்கா, அப்படி இருக்கனா என் பொண்ணு வாழ்க்கை முக்கியம் இல்லை, அதனால அம்பிகாவுக்கு காலில் கையிலே விழுந்து மன்னிப்பு கேட்டாலே எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து ஓடி வராங்க நம்ம காஞ்சனா. திருவும் அம்பிகாவும் வந்து போகிறப்ப வந்து கையை பிடிச்சி இழுத்து என்னை மன்னிச்சிருங்க அண்ணி அப்படின்னு வந்து கையெடுத்து கும்பிட்டு கண்ணீர் மல்க சொல்கிறாங்க. நான் உங்கள் மேலே உள்ள கோபம் எல்லாம் எனக்கு இப்போ போச்சு, நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும், உங்களால் தான் உங்கள் பையன் இப்போ என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட போகிறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம காஞ்சனாவோட அழுகையை பார்த்துட்டு இல்லை காஞ்சனா நீ வந்து எந்த தப்பும் பண்ணலை, நான் வாரேன் அப்படின்னு வந்து மனசார வந்து நம்ம அம்பிகா வந்து திருவோம் ஸ்டேஜுக்கு வந்து வராங்க. மறுபடியும் உப்பு கூட மாற்றக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து களை கட்டிட்டுன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அம்பிகா கையால் சம்மந்தி முறையில் இந்த உப்பு கூடையை நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு வந்து காஞ்சனா அவங்க வரட்டு கௌரவம் பிடிவாதத்தெல்லாம் தகர்த்தெறிந்துட்டு அந்த நிகழ்ச்சிக்கு தயாராகி நிற்கிறாங்க. ஆனால் அதே நேரம் பார்த்தோன்னா நம்ம எங்கள் அம்மாவுக்கு ஆதரவாக எனக்கிட்ட இருந்த ஒரே பொருள் வந்து என் காதில் கிடக்க தோடு, ஏற்கனவே இருந்த வளையலை அந்த திருடை வந்து பறிச்சுட்டு போயிட்டா, எங்கள் அம்மா கிட்ட இருந்த பொருள் போயிட்டு இப்போ இந்த தோடு இது வந்து இங்கே தவறி போச்சு, எனக்கு ஐயோ ஒரு தோடு இல்லாட்டுனா நான் எப்படி போட முடியும், கடவுளே எனக்கு அந்த தோடு கிடைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வேண்டுறாங்க நம்ம மகா. அதே நேரத்தில் பார்த்தோன்னா உப்பு கூட மாற்ற நிகழ்ச்சி அந்த நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் வந்து நம்ம மகா வந்து தோடை வந்து அழுதுகிட்டே வந்து தேடுறாங்க. இது வந்து நம்ம காஞ்சனா கண்ணில் ஸ்டேஜில் நிற்கவங்க கண்ணில் படுது. என்ன இவ என்ன போகலையா, இவளால் என் பொண்ணோட வாழ்க்கையில் பிரச்சனைன்னு வந்து அந்த குறி சொல்லவை அப்படி சொல்லிட்டு போனால் இவ போய் ஒளிஞ்சிட்டா அப்படின்னு வந்து நினச்சா என்ன மகா இங்கே சுற்றி என்ன எங்கள் வாழ்க்கை என் பொண்ணோட ஸ்ரீயோட வாழ்க்கையை அழிக்காமல் போக மாட்டா போல இருக்க அப்படின்னு வந்து கோபம் தலைக்கேறி நம்ம காஞ்சனாக கை தவறி வந்து உப்பு கூட வந்து கீழே விழுந்துட்டு அப்படி ஒட்டுமொத்தமாக அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. என்ன காஞ்சனா நீ ஏன் வந்து ஒழுங்காக பிடிக்கலை, இப்போ பாரு இந்த கல்யாணம் இனி நடக்குமோ நடக்காதோ, இப்போ இந்த உப்பு கூட மாற்றக்கூடிய ஃபங்க்ஷனும் நின்று போச்சு, இதுக்கெல்லாம் காரணம் மகா தான் அப்படின்னு வந்து ஓடி போகிறாங்க. மகாவுக்கு ஒன்று கொடுத்து நான் என் கண்ணில் படக்கூடாது அப்படின்னு நான் நினச்சில்ல, ஆனால் நீ மறுபடியும் நான் இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து சம்மந்தி முறைக்கு உப்பு கூட மாற்றலாம் நீ வந்து இறங்குனா நீ என் கண்ணில் பட்டு நிகழ்ச்சியே கூறு கெடுத்துட்டியடி, நீ தாண்டி காரணம் அப்படின்னு வந்து நம்ம காஞ்சனா வந்து நம்ம மகாவுக்கு சங்க பிடிச்சி இருக்குன்னு சீரில் வந்து நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் இப்போ கூடையை கீழே போட்டேன்னா உன் மேலே உள்ள கோபம் தாண்டி என் கண்ணிலே படாத போ, என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டிய
வாழ்க்கையை என் பொண்ணோட வாழ்க்கையும் அழிக்கணும் வந்திருக்கானே அந்த குறி சொல்லுவ சொல்லிட்டு போனா. எனக்கு அதை பார்த்த நேரமே பத்திச்சு எரியுது. என் கனவுல வேற நீ வந்து திரு கூட வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதிகலங்க வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம மகா வந்து அப்படியே அரண்டு நிற்க நேரம் என்ன என் மனைவி மகா வந்து இங்கே லட்சுமி அவள் எப்படி இங்கே அப்படின்னு வந்து அதிர்ச்சியில் பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து நம்ம திரு இப்போ சொன்ன நம்ம அவளை பற்றி கேட்டோன்னா அத்தைக்கு கூட கொஞ்சம் கோவம் வரும் அப்படின்னு வந்து நினைக்க நேரம் நம்ம திவ்யா சொல்கிறாங்க, என்ன பார்க்குற இதுதான் மகா உங்கள் அம்மாவை கவனிக்க நான் உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் திரு. ஆனால் எங்கள் அம்மாவுக்கும் இந்த மகாவுக்கும் ஏன் வந்து ஒட்டவே ஒட்டலை. எங்கள் அம்மா இவ்வளோ கோபத்தை யார்கிட்டையும் காட்டுனது கிடையாது. அவ்வளோ கோபத்தை இந்த மகா கிட்ட காட்டுறாங்க. அது எனக்கு வந்து பிடிக்கல தான். இப்போ இந்த நிகழ்ச்சியில் உப்பு கூட மாற்றக்கூடிய நிகழ்ச்சியில் கீழே போடுறதுக்கும் இதுதான் காரணம். அவளை எங்கள் அம்மா இப்போ கண்ணில் பட்டிருப்பா. அதனால எங்கள் அம்மா கோபத்தில் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. எப்படியோ ஆனால் உப்பு கூட மாற்ற ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்காதது ஆயிற்று அப்படின்னு வந்து அந்த இடத்த நினைக்கிறாங்க. என்ன என் வாழ்க்கையில் இப்படி இருக்குது, நான் திவ்யாவை வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு வந்து இந்த நிகழ்ச்சியில் உப்பு கூட மாற்ற நிகழ்ச்சியில் வந்து கல்யாணங்கன்னா ஒரு கட்டத்தில் நான் தாலி கட்டின மனைவி மகாவை பார்த்தே என் அத்தை கோவப்பட்டு இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. ஒரிஜினலாகவே வந்து என் திவ்யா கூட என் கல்யாணம் வேண்டாமா, மகா கூட தான் என் வாழ்க்கையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல திரு வந்து அப்படியே நடுங்கி போய் நிற்கிறாங்க. நம்ம மகாவை வந்து இங்கே கண்ணு முன்னாடியே நிற்காத, எல்லா நிகழ்ச்சியும் கூறு கெடுத்துட்ட, இங்கேருந்து போயிரு அப்படின்னு ஒரு வகையில் வந்து ஓரங்கட்டி வந்து விரட்டி தள்ளுறாங்க காஞ்சனா. இந்த சைடு மகா அழுத நிலையில் என் கணவரையா அப்போ திவ்யாக்கா வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க, நான் என் கணவர் வீட்டில் தான் இருக்கேனா, அம்பிகாமா என் மாமியார் தானா அப்படின்னு எல்லாம் பல கேள்விகள் மனசுக்குள்ளே புரிஞ்சிட்டு இருந்ததுக்கெல்லாம் வந்து ஒரு பதில் மாதிரி கிடைக்க காஞ்சனாக்காவுக்கு அப்போ எனக்கும் திருவுக்குள்ள உறவு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க மனசில் இந்த பாடுபட்டு உருட்டிட்டு இருக்கு. அதனால தான் அவங்க இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மகா வந்து நினச்சிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறாங்க. நிச்சயமாக இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, இருந்தோன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாடும். திவ்யாக்காவுக்கும் என் கணவருக்கும் நடக்கக்கூடிய கல்யாணத்தை நானே வந்து கூறு கெடுத்துனது மாதிரி ஆவிடக்கூடாது அப்படின்னு வந்து மகா வந்து பெட்டி படுக்கைகளை சுருட்டிக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் அவங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு வந்து அவங்க அம்மா புஸ்தகத்தையும் தூக்கி வச்சுட்டு கிளம்ப நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அந்த கள்ளி முள்ளி எல்லையை வந்து நம்ம லட்சுமியோட பாட்டியை கொடுத்து கொன்று அந்த கிளவி இறந்துட்டானி வந்து தகவல் லட்சுமிக்கு கொடுத்து அவளை வர வச்சு அவள் கழுத்தில் நான் தாலி கெட்டணும் அப்படின்னு வந்து கஜேந்திரன் துடிக்கிறாரு. அப்படின்னா என் எம்எல்ஏ பதவி பறிபோகாமல் இருக்கும், அதிர்ஷ்ட தேவதை எனக்கு கிடைச்சா அதிர்ஷ்டம் தக்க வச்சுக்கிடலாம், இந்த லட்சுமி எனக்கு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாட்டியை தலையில் தேய்க்க எண்ணெயில் வந்து விஷமுறிவு இதை கலந்து வச்சுக்கிட்டு காவல் கிடக்காங்கங்க. அங்கே கஜேந்திரனும் இந்த நம்ம மோகனவல்லியோன்னு சொல்லலாம்.